கொஸ்டின் வந்து சால்வ் dy by dx is equal to y cube plus 3x square y divided by x cube plus 3x y square. இதுக்கு முன்னால சால்வ் பண்ண ப்ராப்ளம்லலாம் dy by dx ன்னு டைரக்டா இருக்காது. வேற ஏதாவது ஒரு காம்பினேஷன் இருக்கும். நம்ம வந்து அந்த ஆர்டருக்கு கொண்டு வரணும். அதாவது dy by dx ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஃபர்ஸ்ட் இங்க செக் பண்ணணும். y உடைய பவர் என்ன 3, x உடைய பவர் 2, இங்க y உடைய பவர் 1. இந்த பவர்ஸ் ஃபுல்லா ஆட் பண்ணுங்க. எங்கெல்லாம் பவர்ஸ் அப்பியர் ஆயிருக்கோ அத ஃபுல்லா ஆட் பண்ணி பாருங்களேன். 3 x உடைய பவர் 2, y உடைய பவர் 1. இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன 3. அடுத்து x உடைய பவர் 3, இங்க y உடைய பவர் 2, x உடைய பவர் 1. இந்த பவர்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கா? இது வந்து என்ன சொல்றோம்? ஹோமோஜீனியஸ். ஹோமோஜீனியஸ் சால்வ் given கொடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்க சம் அப்படியே எடுத்து எழுதிக்கங்க. put y is equals to dx. ஏன் இந்த மாதிரி போறோம்னா ஹோமோஜீனியஸ்க்கு தான் இந்த மாதிரி சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஹோமோஜீனியஸ்க்கு கண்டிஷன் சொல்லிட்டேன் நான். என்னங்க இதுல ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா அது ஹோமோஜீனியஸ் இல்ல, நான் ஹோமோஜீனியஸ். அடுத்த டாபிக் நம்ம நான் ஹோமோஜீனியஸை பார்ப்போம். y is equal to vx. அடுத்த ஸ்டெப் என்ன செய்வோம்னா டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம் with respect to x. அதாவது dy by dx is equal to v ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க. அப்புறம் x ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டு v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். இப்போ v ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. அடுத்து பிளஸ் x ஐ ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், v ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா we get dv by dx. இதை ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கங்க. அதாவது given இதை ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்குவோம். ஈக்குவேஷன் 1 ல y க்கு பதிலா என்ன செய்ய போறோம்னா vx ல சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஈக்குவேஷன் 1 implies dy by dx is equal to first என்ன y க்கு பதிலா vx ஆ v x whole cube. அடுத்தது plus 3 x square vx. இங்க x cube தான் அப்படியே இருக்கு. x cube plus 3 x vx whole square. அதாவது y இருக்கிற இடத்துல எல்லாம் என்ன சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம்? vx போடுறோம். இது எப்படி எழுதலாம்? v cube x cube போடலாமா? அடுத்து இங்க பிளஸ் 3 v x square x. இங்கேயும் x cube டினாமினேட்டர் இங்க x cube plus 3v. இது என்ன v square x square ஆ? 3x v square x square. இதை எப்படி எழுதலாம்? நியூமரேட்டர்ல v cube x cube plus 3v x cube divided by இந்த x cube plus 3v square x cube. 3v square x cube. இதெல்லாம் எல்லாத்துலயுமே காமனா ஏதாவது எடுக்க முடியுமான்னு பாருங்க. நியூமரேட்டர்லயும் டினாமினேட்டர்லயும் நியூமரேட்டர்ல என்ன இருக்குது? x cube இருக்கா? v யும் காமனா எடுக்கல. ஃபர்ஸ்ட் x cube மட்டும் எடுங்க. x cube எடுத்தோம்னா v cube போடலாமா? x cube ரெண்டுலயுமே காமனா எடுத்துறோம். v cube plus 3v divided by இங்கேயும் x cube இருக்கு, இதுல x cube ரெண்டுலயும் காமனா. இங்க நான் 1 வருமா? 1 plus 3v square. x cube நான் கேன்சல் பண்ணிரவா? அடுத்து மேல வேற இத இன்னும் சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க.
அதிகபட்சமா இன்னொரு b காமன் எடுக்கலாம். b காமன் எடுத்தோம்னா இங்க b ஸ்கொயர் இருக்கும் பிளஸ் 3 கிடைக்குமா? ஈக்குவேஷன் 1ல y க்கு பதிலா என்ன பண்ணிருக்கோம்? vx சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். y க்கு பதிலா vx வரப்ப அப்படியே இந்த மாதிரி ஸ்டெப் கிடைச்சிருச்சு. இத ஈக்குவேஷன் 3 நான் என்ன பண்ண போறேன்? அடுத்த ஸ்டெப் ஈக்குவேஷன் 3யும் ஈக்குவேஷன் 1யும் கம்பேர் பண்ணேன். ஈக்குவேஷன் 1 உடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாத்தீங்கன்னா b பிளஸ் இந்த மாதிரி ஒரு சைடு இருக்கு. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேஷன் 1 பாத்தீங்கன்னா dy by dx is equal to அப்படிங்கிறது. இப்போ நமக்கு ஈக்குவேஷன் 3 இதுவும் என்னன்னா இதுவும் dy by dx தான். இந்த ஈக்குவேஷன் 1யும் 3யும் கம்பேர் பண்ணணும். ஈக்குவேஷன் 1 இங்க எப்படி வச்சிருக்குது? b cube plus 3b divided by 1 plus b cube plus 3b divided by 1 plus 3b square. அடுத்து நான் என்ன செய்ய போறேன்னா இந்த b இருக்கு இல்லையா, இத அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போறேன். x into dv by dx which is equal to b cube plus 3b by 1 plus 3b square minus இந்த மைனஸ் போறது கவனமா போடணும். நியூமரேட்டர் மட்டும் இல்ல, ரெண்டுக்கும் சேர்த்து நடுவுல மைனஸ். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா இதை அப்படியே நீங்க மல்டிப்ளை பண்ணணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னன்னா x into dv by dx இத அப்படியே எழுதிக்கிறேன். b cube plus 3b இத அப்படியே மல்டிப்ளை பண்ணனும்னா மைனஸ் காமனா போடுறேன். மைனஸ் இந்த மைனஸ் இங்க போடுறேன். 1 into b plus இங்க இருக்க பிளஸ் தான் இங்க போடுறேன். 3b square into b 3b cube ஆயிடுமா? கீழ 1 plus 3b square. இது அப்படியே மைனஸ் வெளியே கொண்டு வாங்க. b cube plus 3b minus b minus 3b cube divided by இது அப்படியே 1 plus 3b square. ஏதாவது டேர்ம் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. கேன்சல் ஆகாது. 3b ல இருந்து ஒரு b ஐ சப்ட்ராக்ட் பண்ணோம்னா we get 2b. அதே மாதிரி இங்க b cube இருக்கு, இதுல minus 3b cube இருக்கு. இது ரெண்டையும் வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா we get minus 2b. x into dv by dx is equal to b cube minus 3b cube. ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா minus 2b cube plus 3b minus b plus 2b divided by denominator எந்த சேஞ்சும் இல்ல, இத அப்படியே எடுத்து 1 plus 3b square. அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போறேன்னா v வேரியபிள்ஸ் எல்லாம் தனியாவும் x வேரியபிள்ஸ் எல்லாம் தனியாவும் பிரிக்கணும். இது பேர் வேரியபிள்ஸ் செப்பரேட். இங்க என்ன பண்ண போறோம்? இது எல்லாமே வந்து என்னது b இருக்கு. இது அப்படியே இந்த டேர்ம் எல்லாத்தையும் இங்க கொண்டு வரணும். இங்க எப்படி வரும்? dv divided by இந்த டேர்ம் இங்க மேல இருக்க டேர்ம் கீழ வந்துருமா? minus 2b cube plus 2b இங்க வந்துரும். இந்த டேர்ம் மேல வரும். அப்ப நான் இதை எப்படி எழுதிக்கலாம்? 1 plus 3b square into dv equal to இந்த x இருக்கு இல்லையா dx, இது இங்கே போயிடும். இந்த x வந்து இங்கே வரும்.
நமக்கு என்ன கிடைக்கும் dx by x. இங்க டினாமினேட்டர்ல 2 காமனா இருக்கு இல்லையா, என்ன சிம்பிளிஃபை பண்ணலாமா 1 plus 3 e square divided by 2 காமனா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, என்ன வரும் minus v cube plus dr plus d which is equal to dx by x. இந்த 2 இருக்கு இல்லையா, இத அடுத்து செப்பரேட் பண்ணுவோம். So 1 plus 3 e square divided by minus இருக்குது, நான் இங்க மாத்தி எழுதிட்டேன், plus டேர்ம் நான் v minus v. இந்த 2 வந்து இங்க வந்துற போது, சோ இங்க பிளஸ் இங்க வந்து d போடலாம், இங்க d dv which is equal to 2 into dx by இப்போ இங்க பாருங்க v காமனா இருக்கா, இதுல v இருக்கு, இங்க v கியூப் இருக்கு, v ஐ காமனா எடுத்துடலாம்ல. so this implies 1 plus 3 v square divided by v into 1 minus v square dv which is equal to 2 dx by x. So இதுல பாருங்க நியூமரேட்டர் என்ன இருக்கு 1 plus 3v, டினாமினேட்டர் வந்து v into 1 minus v square. இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கங்க, the 1 minus v square நம்ம எப்படி எழுதலாம் 1 minus v square அட 1 square minus v square ஒன்னும் பெரிய வித்தியாசம் இல்லை, ஒன்னோட எதை ஸ்கொயர் பண்ணாலும் அதே தான் 1 square minus v square. உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் a square minus b square, a square minus b square which is equal to a plus b into a minus b. a plus b into a minus b is equal to a square minus b square. அதே மாதிரி இங்க என்ன பண்ண போறோம்னா a விட வேண்டிய a square வழி b square வழி, இதை எப்படி எழுதலாம் 1 plus b a plus b இருக்கு இல்லையா, a வழி 1 plus b into 1 minus b, இந்த மாதிரி எழுதலாம். நான் இங்க பிரிச்சு எழுதிட்டேனா இதுல இருக்கக்கூடிய இந்த டேர்மை நாம இந்த மாதிரி பிரிச்சு எழுதியாச்சு. ஆக்சுவலா இதை எதுக்கு நம்ம இந்த பார்சியல் ஃபிராக்ஷன் இங்க வந்து பார்சியல் ஃபிராக்ஷன் ஒரு மெத்தடை அப்ளை பண்ண போறோம். டைரக்டா என்னால நீங்க சில இன்டகிரேஷன்ஸ் சால்வ் பண்ண முடியும். அதனால என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் பார்சியல் ஃபிராக்ஷன் மெத்தட்ல சில வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் இன்டகிரேஷனை அப்ளை பண்ணுவேன். நீங்க பாருங்க இதுல டினாமினேட்டர் என்னென்ன இருக்கு b 1 plus b 1 minus b. இது பார்சியல் ஃபிராக்ஷன் நம்ம எப்படி எழுதணும்னா a by b, the first term a by b plus b by இந்த 1 plus b plus c by இந்த 1 minus b. உங்களுக்கு தெரியும் நார்மலா எல்சிஎம் எடுக்கிறதுக்கு என்ன செய்வோம், எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி போடுவோமா. ஆக்சுவலா இங்க என்ன டினாமினேட்டர் வந்திருக்கோ அதே தான் கேட்கும் b 1 plus b 1 minus இதோடைய இதெல்லாம் சால்வ் பண்ணுறேன். இப்போ a இன்ட்டு எல்சிஎம் பார்ப்பீங்க, நார்மல் கான்செப்ட் உங்க எல்லாருக்குமே தெரியும். இங்க இருக்கிறத பார்ப்பீங்க, இந்த டேர்மை கம்பேர் பண்ணுவீங்க. இதுல மிஸ்ஸிங் டேர்ம் என்னென்ன இருக்கு 1 plus b யும் 1 minus b யும் இருக்கு. அதனால நான் என்ன பண்றேன்னா a into 1 plus b into 1 minus b போடுறேன். அடுத்து பிளஸ் b ல 1 plus b இருக்கு. ஸோ அதை நான் மிஸ்ஸிங் டேர்ம் என்னது b into 1 minus b. ஸோ b into 1 minus b plus c into c ல 1 minus b இருக்கு.
இதை மாதிரி செட்டோம்னா we get b into 1 plus b into 1 plus புரியுதா? இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணி இங்க போட்டுக்கோங்க. a க்கு கீழ b இருக்கு, அதனால நான் b ரைட் பண்ணிட்டேன். 1 plus b into 1 minus b இதை அப்படியே a க்கு பக்கத்துல போட்டுருவோம். அதே மாதிரி b க்கு பக்கத்துல 1 plus b கீழ இருக்கு டினாமினேட்டர்ல, இதை மறைச்சிக்கிட்டேன். மிச்சம் இருக்கிறது அதை அப்படியே மல்டிப்ளிகேஷன் போடுவோம். ரெண்டு நியூமரேட்டரையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இங்க இருக்கிறதும் இந்த சைடு நான் இங்க இடம் இல்லாததால ஈக்குவல் டு போட்டிருக்கேன். ஆக்சுவலா இதுடைய வேல்யூ தான் ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க. 1 plus 3 b square which is equal to a into 1 plus b 1 minus b. That a into 1 plus b 1 minus b plus b into b 1 minus b plus c into b 1 plus வேரியன்ஸ். எனக்கு என்ன நான் இந்த மெத்தட்ல ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன்னா a உடைய வேல்யூ, b உடைய வேல்யூ, c உடைய வேல்யூ, இந்த மூணு வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அத நான் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது? b க்கு பதிலா put b is equal to 1 ன்னு போடுறேன் ஃபர்ஸ்ட். இது எப்படி சார்? a க்கு பக்கத்துல 1 minus b இருக்கு இல்லையா? இந்த 1 minus b 1 minus b is equal to 0 அப்படி எடுத்தோம்னா b வேல்யூ வந்துருமா? b இந்த சைடு போச்சுன்னா 1 is equal to b கிடைச்சதா? இந்த minus b equal to அந்த சைடு போச்சுன்னா என்னது? plus b. ஸோ அப்போ b உடைய வேல்யூ 1. அதை நான் போடுறப்ப எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அடுத்து அதே மாதிரி a க்கு பக்கத்துல என்ன இருக்கு? 1 plus b இருக்கா? இப்போ 1 plus b is equal to 0 கிடைக்கும். இப்போ இந்த 1 இந்த சைடு போச்சுன்னா b is equal to minus 1 கிடைக்குமா? ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? 1 minus b is equal to 0 ன்னு எடுக்கிறோம். minus b ன்னு இருக்கிறதுனால நான் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடுறேன். b is equal to 1 அத சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் put b is equal to 1 ரெண்டு சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போட்டீங்கன்னா என்ன 1 plus 3 1 ஸ்கொயர் போட்டா என்ன ஆகுதுன்னா 1 a into 1 plus b 1 plus 1 b உடைய வேல்யூ 1. அடுத்து 1 minus 1 இங்க plus b into b வேல்யூ 1 1 minus 1 அடுத்து c வேல்யூ b வந்து 1 1 plus எங்கெல்லாம் b இருக்குதோ அந்த இடத்துல ஃபுல்லா என்ன பண்றோம் 1 ன்னு போடுறோம். ஏதாவது டைம் 0 வரணும் பாருங்க. இங்க என்ன இருக்குது 1 minus 1 0. அப்ப 0 into anything 0 இது ஃபுல்லாவே கேன்சல் ஆயிடும். அடுத்து b க்கு போறேன். இங்க என்ன இருக்கு 1 minus 1 1 minus 1 0. இப்ப 0 into anything இதுவும் 0 ஆயிடும். இது மட்டும் தான் எனக்கு 1 plus 1 2. சோ எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கிடைக்குது 2c 1 plus 1 2. இப்போ இது 1 plus 1 2 2c. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பாருங்க 3 into 1 ஸ்கொயர் வேல்யூ இந்த 1 ஸ்கொயர் வேல்யூ 1 so 3 இது வந்து 4 கிடைக்கும். இத சிம்பிளிஃபை பண்ணோம்னா c is equal to 2 c வேல்யூ 2 ன்னு கிடைக்கும். so 3 is equal to 1 ன்னு போடுறப்ப எனக்கு என்ன கிடைச்சிருச்சு c கிடைச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்த ஆப்ஷன் என்ன 1 plus v is equal to 0 அப்படின்னு எடுத்தேன்னா v உடைய வேல்யூ -1. இங்க வந்து எங்கெல்லாம் v இருக்கிற இடத்துல 1 போட்டோமோ அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா -1 போடணும். -1 போட்டோம்னா a b இருக்கிற
மைனஸ் 1 போட்டுட்டேன் a 1 b இருக்கிற இடத்துல மைனஸ் 1 1 மைனஸ் 1 இங்க 1 மைனஸ் b இருக்கிற இடத்துல மைனஸ் 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 அடுத்து பிளஸ் b இருக்கிற இடத்துல மைனஸ் 1 இங்க 1 மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 plus c minus 1 minus 1 இப்போ எந்த டேர்ம் 0 ஆயிரும் 1 minus 1 0 வா இப்போ 0 into anything 0 a பாருங்க 1 minus 1 0 0 into anything 0 எனக்கு இந்த டேர்ம் மட்டும் தான் கிடைச்சிருக்கு இந்த மைனஸ் இந்த மைனஸ் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு என்ன பிளஸ் ஆ மாறிடுமா So 1 plus 1 2 2 into minus 1 minus 2 minus 2b அப்படின்னு கிடைக்கும் minus 2b left hand side பாருங்க அதே 4 தான் வரும் minus 1 whole square இருக்கிறப்ப அது plus 1 ஆ மாறிடும் so 4 இத அப்படியே சிம்பிளிஃபை பண்ணோம்னா b வேல்யூ minus 2 கிடைச்சிருமா minus 2 இங்க கொண்டு போயிருங்க டிவைட் பண்ணீங்கன்னா we get minus 2 b வேல்யூ minus 2 இப்போ எனக்கு என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு c கிடைச்சிருச்சு b கிடைச்சிருச்சு எந்த வேல்யூ வேணும் a வேல்யூ வேணும் இப்போ a வேல்யூக்கு வேற ஏதாவது இது உள்ள ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்க போறோம் 1 plus 3 போட்டேன் 1 minus 3 போட்டேன் இதுதான் எல்லா இடத்துலயும் இருக்கு 1 minus 2 1 plus இது எல்லாம் என்ன இருக்கு இங்கேயும் b மட்டும் இருக்கு v மட்டும் இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போறோம்னா v is equal to 0 ன்னு எழுதுறோம் ஃபர்ஸ்ட் வந்து 1 அடுத்து minus 1 தேர்ட் ஆப்ஷன் 0 அப்ப இங்க 0 போடுவோமா v இருக்கிற இடத்துல ஃபுல்லா v இருக்கிற இடத்துல 0 a 1 இங்க 0 அடுத்து 1 minus 0 plus b into 0 1 minus 0 அடுத்து plus c into 0 1 plus 0 இந்த டேர்ம் கேன்சல் ஆயிடும் 0 into anything இதுவும் கேன்சல் நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் இது 1 plus 0 வேல்யூ 1 1 minus 0 வேல்யூ 1 so the right hand side is a மட்டும் கிடைக்குமா left hand side பாருங்க 0 into anything 0 னால இது அப்படியே கேன்சல் ஆயிடும் 1 மட்டும் தான் so a is equal to எனக்கு a வேல்யூ கிடைச்சிருச்சு b வேல்யூ கிடைச்சிருச்சு c வேல்யூ கிடைச்சிருச்சு எனக்கு கிடைச்ச வேல்யூ எடுத்து போய் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் இங்க அப்ளை பண்ணனும் a வேல்யூ என்னது 1 இந்த ஈக்குவேஷனுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்துடுங்க ஈக்குவேஷன் ஏதாவது நம்பர் கொடுத்துடுங்க ஃபர்ஸ்ட் இன்டகிரேஷன் பாருங்க எப்படி இருக்கு ஆக்சுவலா இதை எப்படி நான் பிரிச்சு போட்டுருக்கேன்னு தெரியுதா இந்த இடத்துல நமக்கு வந்து எப்படி இருக்கும் ஈக்குவேஷன் 1 plus 3b square divided by b into 1 minus b square which is equal to 2 into dx by x அப்படின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கு அந்த ஈக்குவேஷனை பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் தனித்தனியா இன்டகிரேஷன் பிரிச்சு இது ஒரு இன்டகிரேஷன் இது ஒரு இன்டகிரேஷன் இது ஒரு இன்டகிரேஷன் தனித்தனியா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நியூமரேட்டர் கிடைச்சிச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம் லாகாரம் போட்டு டினாமினேட்டர் எழுதுவோம் இப்போ இங்க b இருக்கு இந்த b ய டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க நமக்கு என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும் differentiating with respect to b get போட்டோம்னா b get 1 இதை எப்படி எழுதலாம் log b போடலாமா அடுத்து என்ன இருக்கு 1 plus b கீழே மேல 2 இருக்கு இதை எப்படி எழுதலாம் +2 காமனா வெளியே எடுக்கிறது அது வந்து கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் 1/1 plus b இது என்னது db
அதே மாதிரி அடுத்து இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இதை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், இதை பிளஸ்ஸா மாற்றணும். இல்லைன்னா இதை கூட வெளியே எடுத்துக்கோங்க, 2 இங்கே வெளியே எடுத்து பிளஸ் 2 போட்டுட்டு இங்கே இருக்கிற மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த மைனஸ் நான் இங்கே கொண்டு போயிடுறேன், இந்த பிளஸ் 2 இங்கே கொண்டு வந்துடுறேன். ஏன் அப்படின்னா இதை பாருங்க, மைனஸ் பி இது எப்படி லாக் பி சொன்னா b ஐ டிஃபரன்ஷியேட் பண்றப்ப 1 கிடைச்சிருச்சு, அதனால லாக் b. இப்போ இங்க 1 + b இருக்கு, இந்த 1 + b ஐ நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா 1 ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, கான்ஸ்டன்ட் டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, b ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும் 1. இங்க உங்களுக்கு முன்னால இருக்க சிம்பல் பிளஸ், அப்ப நியூமரேட்டர்ல +1 ன்னு இருந்தா நான் என்ன எழுதலாம், log of 1 + b ன்னு எழுதலாம். இங்க பாருங்க 1 + b இங்க 1 ன்னு, அப்ப நான் இதை எப்படி எழுதலாம், log b plus 2 into log of 1 + b போடலாமா. அதே இங்க plus 2 into இத போட்டுருக்கீங்க, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, இந்த டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், -1 வந்துருமா, அதுக்கு மேல -1 இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன், log of 1 - b. இந்த ரீசனுக்காக தான் நம்ம என்ன பண்ணிருப்போம், இந்த மாத்தி எழுதணும்னு சொன்னேன் இல்லையா, இல்ல ஜஸ்ட் நீங்க மைனஸ் மட்டும் உள்ள போட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இந்த சார் எனக்கு இந்த ஸ்டெப் தெரியும் அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, x ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணா dx ல போடு, log x எல்லாத்துலயுமே log வந்ததுனால நான் என்ன பண்ணுவேன், log c அப்படின்னு சரி. எப்பவுமே வந்து இன்டெகிரேஷன்ல ஒரு கான்ஸ்டன்ட் உள்ளது. நம்ம ஏற்கனவே ஒரு ஃபார்முலா ஒன்று டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், log of இத வந்து a into b, log a into b log a plus log b இந்த மாதிரி இல்ல இப்படி இருந்துச்சுன்னா இதை இந்த மாதிரி எழுதி பண்ணலாம். எதுக்கு நான் இங்க சொல்றேன், இங்க பாருங்க எல்லா இடத்துலயும் பிளஸ் இருக்கா, இந்த ஃபார்முலா இருக்கா, இதை வந்து நம்ம மாத்தி எழுதிக்கலாம். இன்னொன்னு இருக்கு, log முன்னால பவர் என்ன, இங்க 2 இருக்கு, இதை நம்ம என்ன செய்யலாம்னா இங்கே கொண்டு வரலாம், இதுலயும் இங்கே கொண்டு வரலாம், இதுலயும் இங்கே கொண்டு வரலாம். நமக்கு a வேல்யூ 1, b வேல்யூ -2, c வேல்யூ 2. இத அப்படியே வச்சு என்ன செய்ய போறோம்னா இன்டகிரேஷன் பண்ணலாம். இன்டகிரேஷன் 1/b, b வேல்யூ என்னது -2/1 + b, c வேல்யூ 2/1 - b. இந்த மைனஸை வந்து நம்ம இங்க உள்ள கூட கொண்டு வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல -2 வெளியே எடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். இங்க வாங்க, டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய b ஐ டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா we get 1, அதனால log b போட்டாச்சு. இதுல நான் என்ன பண்றேன், இந்த -2 அப்படியே இங்க வெளியே எடுத்துறேன், -2 இங்க வெளியே எடுத்துறேன், இன்டகிரேஷன் போட்டு 1/1 + b into dv போடு. அதே மாதிரி இங்க என்ன பண்றேன்னா இந்த 2 வெளியே எடுத்துறேன், இப்படி 1/1 - b into dv which is equal to என்னது 2 into dx/x. அடுத்து நம்ம என்ன செய்ய போறோம்னா, உங்களுக்கு தெரியும் லாக்கு முன்னால பவர் இருந்ததுன்னா, சாரி லாக்கு முன்னால ஒரு கான்ஸ்டன்ட் இருக்குன்னா அதை வந்து நம்ம இங்கே கொண்டு வரலாம். இந்த ஸ்டெப்ல லாக் b ன்னு அப்படியே வச்சுக்கலாம், லாக் b லாக் b. அடுத்து என்ன இருக்குது, இந்த -2 இருக்கு, இந்த -2 நான் அப்படியே என்ன பண்றேன்னா இந்த 1 + b க்கு மேல நம்ம இங்க எப்படி எழுதலாம், இத பிளஸ் log of 1 + b whole power -2. இங்க நமக்கு இந்த 2 இருக்கு, 2 இங்க போட்டாச்சு,
டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்றப்ப நியூமரேட்டர் கிடைக்கும். இது கிடைச்சா நம்ம log of போட்டு இப்படி எழுதுவோம். இங்க பாருங்க 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0. இதுல என்ன இருக்குது? +3 இருந்தா இது ஓகே. என்ன இருக்கு? -3. இந்த -3 டிஃபரன்ஷியேட் பண்ணா இங்க -1 ன்னு வரணும். இங்க இருக்கிறது +1 ன்னு இருக்கு. மைனஸ் மிஸ் ஆகுறதுனால நான் என்ன பண்றேன்னா இங்க +2 போட்டோம்னா மைனஸ் சரியா? 1 - b இருக்கு. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0, b டிஃபரன்ஷியேட் பண்ணா 1. இங்க -b இருக்கிறதுனால நமக்கு -1 தான் கிடைக்கும். நியூமரேட்டர் பார்க்குறோம் +1 ன்னு இருக்கு. மைனஸ் மிஸ் ஆகுதுன்னா நான் என்ன பண்றேன் இங்க log 1 - b. இந்த 2 இருக்கு இல்லையா? இந்த 2 அப்படியே இங்க எடுத்து சேர்த்து அப்ப இங்க எப்படி கிடைக்கும்? log 1 - b ஸ்கொயர் கிடைக்குமா? இந்த 2 இங்க கொண்டு போயாச்சு. இந்த மைனஸ் இங்க நான் போடுறேன். which is equal to right hand side என்ன? log x ஸ்கொயர். இந்த 2 வந்து இங்க வந்துரும். log x ஸ்கொயர் plus log c. இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். log of a plus log of b is equal to log ab. இந்த மாதிரி இருக்கு. அந்த ஃபார்முலாவை தான் நான் இங்க அப்ளை பண்ண போறேன். எல்லாத்துலயுமே log இருக்கு. log எடுத்தாச்சு. b into இந்த term 1 plus b whole power -2 into இங்க மைனஸ் இருக்கா? மைனஸ் இருக்கு இல்லையா? நீங்க இந்த மைனஸ் இருக்குன்னு என்ன சொல்றோம்? log a minus log c. இப்போ இங்க பாருங்க log a இருக்கு. அப்படியே எடுத்து பிளஸ் log 1 plus b whole power -2 ன்னு இருக்கு. இதை அப்படியே எழுதிச்சு. which is equal to இங்க மைனஸ் இருக்கு இல்லையா? இதை அப்படியே என்ன செய்யணும்? இந்த சைடு போடணும். இந்த சைடு போட்டு வந்துடுறேன். that is log of 1 - b ஸ்கொயர். இங்க இருக்கிறது அப்படியே எழுதியாச்சு. ஈக்குவல் டு அந்த சைடு இருக்கு இல்லையா? log x ஸ்கொயர் log c. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ஃபார்முலா அப்படியே log a plus log b is equal to log a. இங்க என்ன இருக்குது? log a plus log b is equal to log of b into 1 plus b whole power -2. அதே மாதிரி இங்க 3 வேல்யூ இருக்கா? a b c. log a plus log b plus log c ஃபார்ம்ல இருக்கு. which is equal to log of 1 - b square into x square into c. ரெண்டு சைடுமே log வந்துருச்சு. இந்த ரெண்டு சைடுமே log வந்ததுனால இந்த log கேன்சல் பண்ணி என்ன செய்வோம்? எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுவோமா? எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றப்ப log அப்படிங்கிறது இந்த டேர்ம் அப்படியே எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் அப்ளை பண்றப்ப e யும் இந்த log கேன்சல் ஆகும். நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கும்னா இது மட்டும் கிடைக்கும். e into 1 plus b whole power -2. ரெண்டு சைடும் log இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சைடு மட்டும் e பவர் இருக்கிற மாதிரி போட்டுட்டு ஒரு சைடு எழுதணும். எல்லாத்துலயுமே log வந்துச்சுன்னா நீங்க ஜஸ்ட் ஒரே ஒரு லைன் மட்டும் எழுதி டேக்கிங் எக்ஸ்போனன்ஷியல் போட்டு e பவர் அப்படின்னு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு இருக்குது 1 minus b whole square x square into c. இந்த -2 இதை எப்படி எழுதலாம்?
plus v whole square பண்ணலாம். நியூமரேட்டர்ல -1 இருக்கு, இத டினாமினேட்டர்ல எடுத்து இங்க 1 minus v whole square x square c. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்கோம்னா ஹோமோஜீனியஸ் போட்டு y is equal to vx அப்படின்னு எடுத்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல இருந்து v உடைய வேல்யூ சிம்பிளிஃபை பண்ணா என்ன கிடைக்கும்? v is equal to now இந்த x இங்க போயிருமா? v is equal to y by x. எங்கெல்லாம் v இருக்கோ அந்த இடத்துல ஃபுல்லா என்ன செய்யணும்? y by x போட்டுட்டோம்னா சம் இங்க y by x divided by 1 plus y by x whole square 1 minus y by x whole square x square c. இதோட போதும். இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். இது அப்படியே கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி சிம்பிளா பண்ணலாம். இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம்.